ராணியின் பயணம். காலை பொழுதில் 10 வயதான ராணி தூசி நிறைந்த கிராம பாதையில் காலணியின்றி நடந்தாள். அவளது மங்கிய நீல பள்ளியுடை காற்றில் அசைந்தது. பழைய புத்தகங்களை மார்பில் இறுக்கமாக பற்றிக் கொண்டாள். தைத்து ஒட்டிய பை தோளில். பள்ளிக்குள் தூசி நிறைந்த சுவர்கள், உடைந்த மேசையில் அமர்ந்திருந்த ராணி கிழிந்த நோட்டில் தோழியின் புத்தகத்திலிருந்து கவனமாக கற்றுக்கொண்டாள். அவளது சிறிய பென்சில் கடைசி வரை பயன்படுத்தப்பட்டது. மற்றவர்கள் பேசிக் கொண்டிருந்தாலும் அவள் கனவுகளோடு ஒரு உலகத்தில் மூழ்கியிருந்தாள். அந்த இரவு கிராமம் தூங்கும் போது ராணி நெருப்பொடி விளக்கின் கீழ் படித்தாள். ஆனால் அவளது கண்கள் மூடப்படவில்லை. அல்லாடிய பாடங்களுக்கு பிறகு வந்தது வெற்றியின் தருணம். ஆலமரத்தடியில் மக்கள் நிரம்பியிருந்தனர். அறிவிப்பு பட்டியலில் அவளது பெயர் சிவப்பு வட்டத்தில் முதலிடம். ராணி திகைத்து நின்றாள், கண்களில் கண்ணீர். ஆசிரியர் தோளில் கையை வைத்தார். ஆண்டுகள் பறந்தன. 12வது ஆண்டு ராணி உதவித்தொகை கடிதத்தை கைகளில் பிடித்திருந்தாள். பெற்றோர் புன்னகையுடன் பின்னால். அருகில் புத்தகப்பை. மேலே இஸ்ரோ ஆய்வுக்கூடத்தில் வெண்குடை அணிந்த ராணி. கனவுகளை நனவாக்கிய உருவம்.